ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு கரும்பு பாயசம் செய்ய சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காயும் ஏலக்காயும் எடுத்திருக்கேன். இது கரும்பு ஜூஸு, கொஞ்சம் வெல்லம், ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி, ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன். கரும்பு ஜூஸ் ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்பவே ஸ்வீட்டானது, சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஹீமோக்ளோபின் அதில் நிறையவே இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கரும்பு ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இதில் ஒரு பாயசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னுட்டுன்னு ஒரு பாயசம் இது எப்படி செய்யலான்னுட்டுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த கரும்பு ஜூஸை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை உருக்கிக்கலாம். வாங்க, இப்போ பாருங்கள். இதில் நான் கரும்பு ஜூஸ் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். கரும்பு ஜூஸ் ரொம்ப தண்ணியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் அதில் அரிசி மாவு ஆட் பண்ணால் கொஞ்சம் கெட்டி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதோட வெல்லம் சேர்த்துட்டேன். இந்த வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். இந்த கரும்பு ஜூஸோடவே நம்ம அடுத்து கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். ஒன்றும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம கரும்பும் கொஞ்சம் அந்த திப்பி ஒரு டைமில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெல்லத்துலேயும் கொஞ்சம் கல் இருக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் கறிட்டோம், கரைஞ்சிருந்தோம். நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் அந்த வெள்ளப்பாக நம்ம வெல்லமும் அந்த கரும்பு ஜூஸையும் கொஞ்சம் வடிகட்டி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் ஏலக்காவையும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், அந்த ஏலக்காவையும் தேங்காவையும் அரைச்சாச்சு. ஒரு பிஞ்சு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்குவோம். பின்ன நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை போட்டு இதில் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். வெறும் அது தண்ணியாக இருக்கும். அதுக்கு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு உருண்டை மாதிரி போட்டாக்கா அது ஒரு கொழுக்கட்டை மாதிரி அது கொஞ்சம் வாய் கிடைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த தேங்காய் ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி பாலாக இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கரும்பு ஜூஸ்லேயும் அந்த வெள்ளை பாகுலையும் கொஞ்சம் நம்ம அந்த அரிசி தேங்காய் ஏலக்காய் போட்டதை கொஞ்சம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? உருண்டை பிடிச்சி இதில் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் வேகட்டும். இருந்தும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூனு மாவை கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி அரைச்சோம் பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் அரைச்சதில் ஒரு 2 ஸ்பூன் மாவை கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டோன்னாக்கா அது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி கொடுத்துடும். ரொம்ப தண்ணியாகவே இருக்காது. இது கொஞ்சம் கொதித்து வந்திருந்தோம். கொஞ்சம் நம்ம தேங்காய் பல்பெல்லாம் கீறி வச்சு அதில் நெய் ஊற்றி வதக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாவு கரைச்சி ஊற்ற போய் தான் இது கொஞ்சம் கெட்டி வரும். இல்லைனாக்கா அந்த கரும்பு ஜூஸும் ரொம்ப தண்ணி, கரும்புலேருந்து எடுக்கிற அந்த கரும்பு சாறு ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ இப்படி சேர்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வெந்து பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம
அந்த ஒரு கரும்பு சாறு எடுத்தோம்னா இது நல்ல 3 பேர் அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த கரும்பு ஸ்மெல்லோடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கரும்பு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் நெய்யில் தேங்காவை இப்படி கீறி வச்சுருக்கேன். அதை இதில் கொட்டிடுறேன். பின்ன என்னன்னாக்கா அந்த பாயசத்துக்கு உண்டான திக்னஸ்ஸு இதுக்கு வேணுன்றதுக்காகத்தான் நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவை ஊற்றிருக்கோம். ஓகேவா? இது ஆல் டு ஆல் சேனலோடைய ஸ்பெஷல் கரும்பு ஜூஸ் பாயசம். ஓகேவா? ப்ளீஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சி சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் நம்ம பாயசம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தாராளமாக ஒரு 3 பேர் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே வந்து இந்த கரும்பு ஸ்மெல்லுக்கு வேணும் வேணும்னுட்டுன்னு குடிக்குவாங்க. பாருங்கள், நம்மளும் எம்மையான கரும்பு ஜூஸ் பாயசம் ரெடி. இது ஆல் டு ஆல் ஸ்பெஷல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.